வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கான பின்னணி காரணம் போலவே தற்பொழுது வவுனியாவில் கொலை செய்யப்பட்ட இளைஞனின் பின்னணியிலும் ஒரு காரணம் இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் சீருடையுடனும் அதை தவிர 3 போலீசார் சிவில் உடையுடனும் மொத்தமாக 4 பேர் ஒரு அறைக்குள்ளே மது போதையில் படுத்திருப்பது போன்ற ஒரு காணொளி ஒன்று வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தகவலை வெளியிட்டிருக்கின்றார். இந்த விடயம் தொடர்பாகவும் இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம், அதாவது வியாழக்கிழமை இரவு 11:30 மணி அளவிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. குறித்த நேரத்தில் இளம் குடும்பஸ்தர் மோட்டார் சைக்கிளில் வீட்டுக்கு அருகே சென்று கொண்டிருக்கின்ற போது இவ்வாறு கூறிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக முதல்கட்ட தகவலின் அடிப்படையில் தெரிய வருகின்றது. இவ்வாறு உயிரிழந்தவர் வவுனியா சுந்தரபுரம் பகுதியைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் சுகந்தன் எனப்படுகின்ற 28 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தை என்று கூறப்படுகின்றது. இந்த சம்பவம் நேற்றைய தினம் சுந்தரபுரத்தில் இருக்கின்ற அவரது வீட்டுக்கு அருகிலே இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் குறித்த கொலை செய்யப்பட்ட நபர் கடந்த தீபாவளி தினத்தன்று தனது மாமியாரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தார் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு சிறையிலே தடுத்து வைக்கப்பட்ட நிலையில் பிணையில் விடுதலையானவர் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறான பின்னணியில் தான் இந்த கொலை சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கொலை சம்பவத்தை செய்திருக்கலாம் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கொலை செய்யப்பட்ட சுகந்தனின் மைத்துனர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை ஈச்சங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளை பழிவாங்கும் எண்ணத்தில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. அனைவருக்கும் தெரியும், கடந்த 16ஆம் தேதி மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக பட்டப்பகலில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இருவர் கொலை செய்யப்பட்ட நிலையில் இருவர் காயமடைந்திருந்தார்கள். இந்த சம்பவம் அனைவருக்குமே பெரும் அதிர்ச்சியை அப்போது ஏற்படுத்தியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கடந்த 2022ஆம் ஆண்டு நொச்சிகுளம் பகுதியில் உயிலங்குளத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அதற்கு பழிவாங்கும் விதமாகவே நொச்சிகுளம் பகுதியைச் சேர்ந்த 3 பேர் நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அதில் எதிர்ச்சையாக 4வதாக பெண் ஒருவர் சிக்கிக் கொண்டதாகவும் கூறப்பட்டது. எனவே அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு பின்னால் இருந்த காரணம் முன்பகை, அதாவது ஏற்கனவே இடம்பெற்ற கொலைக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாகவே அல்லது பழிவாங்கும் எண்ணத்திலே அந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருந்தது. அதே பாணியில் தான் வவுனியா சுந்தரபுரத்திலும் மாமியாரை சுட்டு கொலை செய்த அந்த நபரை, அதாவது மருமகனை பழிவாங்குவதற்காக மாமியாரின் மகன், அதாவது கொலை செய்யப்பட்ட சுகந்தனின் மைத்துனர் இந்த கொலையை செய்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. எதுவாக இருந்தாலும் விசாரணைகளின் முடிவிலே உண்மை தகவல்கள் தெரிய வரும். மற்றொரு செய்தியாக, இலங்கை முழுவதும் நேற்றைய தினம் காணொலி ஒன்று வைரலாக பரவி இருந்தது. குறித்த காணொலியை அனைவருமே பார்த்திருப்பீர்கள். அந்த காணொலியில் இருந்த விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு அறைக்குள்ளே 4 பேர் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒருவர் போலீஸ் சீருடையுடன் உறங்கிக் கொண்டிருக்கின்றார். அந்த 4 பேரையும் பார்க்கின்ற போது அவர்கள் சாதாரணமாக உறங்கிக் கொண்டிருப்பது போல தெரியவில்லை. அவர்களது முகம், அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற விதத்தை பார்க்கின்ற போது மது அருந்திருக்கலாம் அல்லது ஏதாவது போதைப் பொருளை பாவித்திருக்கலாம் என்கின்ற அடிப்படையிலே பார்க்க தோன்றுகின்றது என்று பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் போலீஸ் சீருடையுடன் கடமை நேரத்தில் உறங்கிக் கொண்டிருந்ததாக சொல்லப்படுகின்ற அந்த போலீஸ் உத்தியோகத்தரை அந்த போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றுகின்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் தூக்கி கொண்டு செல்லுகின்றமையும் அந்த காணொலியிலே பதிவாகி இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலைத்தான் அந்த காணொலியை தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லிம்கள் என்று இலங்கையில் இருக்கின்ற அனைவருமே வைரலாக பகிர்ந்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். அப்போது இவ்வாறு இந்த காணொலி தொடர்பாக தற்பொழுது போலீஸ் மா அதிபரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது என்றும், போலீஸ் மா அதிபர் அந்த போலீஸ் நிலையத்தில் தொடர்பு கொண்டு குறிப்பிட்ட அதிகாரிகளுடனும் மேல் அதிகாரிகளுடனும் பேசியதாகவும் தனது அதிருப்தியை வெளியிட்டதாகவும் கூறப்படுகின்றது. அதை தவிர இவ்வாறு நடந்து கொண்டவர்கள் தொடர்பாக விசாரணைகளுக்கு பின்னர் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அதை தவிர விசேட போலீஸ் புலனாய்வு பிரிவினர் இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவமும் நேற்றைய தினம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது.
அதை தவிர அனைவருக்கும் தெரியும் போலீசாரின் செயற்பாடு என்பது இலங்கையிலே மிக மோசமாக இருக்கின்றது. அதாவது போலீசார் கடமை நேரத்தில் அல்லது வீதியில் போக்குவரத்து போலீசார் கடமையில் ஈடுபடுகின்ற போது கூட மது போதையில் நிற்பதை அவதானிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அவர்கள் மது போதையில் இருந்தாலும் அதனை தட்டி கேட்க முடியாத சூழலில் தனிநபர்கள் இருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் மது போதையில் இருப்பதை தட்டி கேட்டால் அவர்களும் அதே பகுதியில் வசிக்கின்றவர்கள். ஆகையால் அந்த போலீசார் அவர்களை பழிவாங்கும் நோக்கில் அவர்கள் மீது ஏதாவது பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்து அல்லது அவர்களை அந்த சந்தர்ப்பத்திலே கைது செய்து கொண்டு போலீஸ் காவலில் வைத்திருந்து பின்னர் போய் குற்றச்சாட்டுகளை சுமத்தி நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்துவார்கள். எனவே இவ்வாறு போலீசார் பழி வாங்குவார்கள் என்கின்ற அச்சத்தில் ஏற்கனவே இவ்வாறான சம்பவங்கள் நடந்தும் இருக்கின்றன. எனவே அதனால் போலீசார் விடுகின்ற தவறுகளை யாருமே கேட்பதில்லை. இருந்தாலும் அவ்வப்போது இப்படியான சில விடயங்கள் வெளியே வருகின்றது. எனவே போலீசாரை கட்டுப்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் முனைய வேண்டும். அதற்கான சரியான செயற்பாட்டை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும். இலங்கை போலீசாரால் மக்கள் பெருமளவும் பாதிக்கப்படுகின்றார்கள், நேர்மையானவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், ஏழைகள் பாதிக்கப்படுகின்றார்கள். இந்த போலீசார் வசதி படைத்தவர்களுக்கும் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் ஆதரவாக இருந்து கொண்டு இங்கிருக்கின்ற ஏழைகளை அச்சுறுத்துகின்றார்கள், இங்கிருக்கின்ற பொதுமக்களை சாதாரண மக்களை மிரட்டுகின்றார்கள். கிட்டத்தட்ட போலீஸ்காரர்களை ரவுடிகள் போல் மக்கள் பார்க்கின்றார்கள். இது தொடர்பாக பலர் அதிருப்தியான கருத்துக்களை வெளியிட்டதை அனைவருமே அறிந்திருப்பீர்கள். மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். Kadami, yang lama curang. Apa nih? Kau cinta apa? Cintaku. Cintaku. Iya. Kau diri. Iya. Hah?